ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபிலிப்பினோ எக் ஆம்லேட் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய கத்திரிக்காய் வச்சு செய்கிறது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டேன். பார்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு இந்த ஆம்லேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக கத்தியில் அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டை போட்டு விட்டுங்க. கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த கத்திரிக்காய் நல்லா சுட்டதும் நம்ம இதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டுங்க. நான் எப்படி சுடுறேனோ அது மாதிரி பார்த்து சுட்டுக்கோங்க. சுட்டுட்டு இந்த கத்திரிக்காயோட தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். தோலோட செஞ்சிங்கன்னா ரொம்ப கசக்கும், கலர் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அதுக்காக தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு கத்திரிக்காய்க்கு 2 முட்டை சேர்க்குறேன். இப்போ முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஆம்லேட் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இப்போ நல்லா இந்த மாதிரி ஆம்லேட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுட்டு வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நான் தோலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆம்லேட் கூட சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா கொத்தி விடுங்க. இந்த ஆம்லேட் மிக்ஸை வந்து கத்திரிக்காயில மேலே மேலே எடுத்து போடணும். போட்டுட்டு நல்லா கத்திரிக்காயும் இந்த ஆம்லேட் மிக்ஸும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். கத்திரிக்காய் அதே டைம் ரொம்ப உடஞ்சி போன மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த காம்பு பகுதியிலேருந்து வெளியே வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு இப்போ தோசை தவாவில் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் நம்மக்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் ஆம்லேட் மிக்ஸை சேர்த்து ஒரு பக்கம் வேகவும் மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க. நம்ம கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே சுட்டு தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபிலிப்பினோ எக் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.